கேரள மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுவதை தடுக்க இரு மாநில அரசு அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பு குழு மூலம் கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றும் பணி 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. முதல் நாளில் சுமார் 300 டன் கழிவுகள் அகற்றப்பட்ட நிலையில் 2வது நாளில் மேலும் 150 டன் என மொத்தம் 480 டன் கழிவுகள் அகற்றப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்ட அனைத்து இடங்களிலும் சுகாதாரத்துறை சார்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் சாக்ஷி, மருத்துவ கழிவுகள் அகற்ற ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தார். Kerala government is really thankful to Tamil Nadu district administration, especially Tirunelveli district administration for facilitating everything smoothly. கேரள மாநிலத்தில் இருந்து இனி மருத்துவ கழிவுகளை கொண்டுவரும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ள நிலையில் இரு மாநில அரசு அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பு குழு மூலம் கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.